தேசத்தின் குரல் நேர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டோட சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சு, புதிதாக வந்த தாவேக்கா கட்சி ஆட்சி அமைச்சு 3 மாசம் முடிஞ்சு போச்சு. அவங்களும் அவங்க வேலைய பார்த்துட்டு இல்ல. இதுக்கு முன்னாடி ஆட்சியில கொண்டு வந்த திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டுற வேலைய ரொம்பவே சிறப்பா செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா இப்போ ஒரு புது பிரச்சனை தமிழ்நாட்டு அரசியல்ல புது சர்ச்சையா கிளம்பியிருக்கு. அது என்னன்னா, அதுதான் இவிஎம் பிரச்சனை. பொதுவா தேர்தல் வந்த ஒரு 2, 3 வாரங்களே இந்த இவிஎம் மிஷின் மேல இருக்கிற அந்த சர்ச்சைகள், புகார்கள்லாம் அப்படியே அடங்கி போயிரும். ஆனா இன்னைக்கு 3 மாசம் கழிச்சும் தேர்தல் ஆணையமே நேரடியா களம் இறங்கி குறிப்பிட்ட தொகுதிகள்ல இந்த இயந்திரங்கள்ல சோதனை நடத்துறாங்க அப்படின்னா, இந்த பிரச்சனை எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு நமக்கு தெரியுது. சரி, இந்த பிரச்சனைகளுக்கான மைய புள்ளியா இருக்கிற கொளத்தூர், அது ரொம்ப முக்கியமான ஏரியா. ஏன்னா, கொளத்தூருங்கிறது கிட்டத்தட்ட பல ஆண்டுகளா திமுகவோட கோட்டை. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களோட சொந்த தொகுதியா இருந்துச்சு. அதுல அவர் தொடர்ந்து வெற்றியும் பெற்றுட்டு வந்தாரு. ஆனா, இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் எல்லாத்தையுமே தலைகீழா மாத்திருச்சு. தேர்தல் முடிவுகள் வந்த அந்த சமயத்துல திராவிட முன்னேற்றக் கழகத்தோட தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட கட்சியான தாவேகாவை சார்ந்த வி.எஸ். பாபு அப்படிங்கிற வேட்பாளர் 8765 வாக்குகள் வித்தியாசத்துல தோற்கடிச்சிருக்காரு. இந்த இந்த செய்தி அரசியல் வட்டாரத்துல எல்லாரையுமே ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளாக்குச்சு. முக்கியமா விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டவங்க கூட ஸ்டாலின் அந்த தொகுதியில தோப்பாரு அப்படின்னு நினைக்கலங்கிற அளவுக்கு அரசியல் களத்திலே ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தின ஒரு ரிசல்ட்டா தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் ரிசல்ட்ட தாண்டி கொளத்தூரோட முடிவுகள் இருந்துச்சு. சரி, இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் திமுக தரப்புல இருந்து இந்திய தேர்தல் ஆணையத்துக்கிட்ட மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு மனு குடுக்குறாரு. தேர்தல்ல தோக்குற வேட்பாளர்களுக்கு இருக்கிற சில சட்டப்பூர்வமான வழிகள பயன்படுத்தி திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த மனுவ குடுக்குறாரு. அந்த மனுவுல என்ன மென்ஷன் பண்றாருன்னா, தனக்கு சந்தேகம் இருக்கிறதா ஒரு 14 வாக்குச்சாவடிகளோட இத குறிப்பிட்டு, அங்க இருக்கிற வாக்கு இயந்திரங்கள மறுபரிசீலனை பண்ணணும், மறு ஆய்வு நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனு ஒண்ணு குடுக்குறாரு இந்திய தேர்தல் ஆணையத்துக்கிட்ட. ஆனா அவங்க அதுக்கு மேல இவ்ளோ சீக்கிரம், அதாவது என்ன சொல்றது? மனு குடுத்தது ரிசல்ட் வந்த உடனே. ஆனா ஆக்ஷன் எடுத்திருக்கிறது ஒரு 3 மாசம் கழிச்சு. சரி, 3 மாசம் கழிச்சு ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. என்ன நடக்குன்னா, இந்த குடுக்கப்பட்ட மனு கையில எடுக்கப்பட்டு ஜூலை 29ஆம் தேதி மறு ஆய்வு தொடங்கப்பட்டிருக்கு. ஆல்ரெடி வோட் பண்ண இடத்துல இன்னும் மறுபடியும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நமக்கெல்லாம் ஒரு டவுட் இருக்கும். இது மறுபடியும் வாக்கு எண்ற ஒரு ப்ராசஸ் கிடையாது. இது வந்து என்னன்னா, அந்த வாக்கு இயந்திரத்துல குடுத்த சிக்னல் கரெக்ட்டா இதா இருக்கா? ஓட்டு போட்டப்போ அது சரியான இதுல பதிஞ்சிருக்கா? அப்படிங்கிற அந்த மெமரி இத செக் பண்றதுக்கான ஆய்வு தான் இது. இப்ப ஆல்ரெடி ஓட்டு நடந்து முடிஞ்சு அத கவுண்ட் பண்ணியாச்சு. மறுபடியும் அதுல என்ன பண்ணுவாங்க? அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கெல்லாம் வரலாம். இது ஒரு மறு எண்ணிக்கை அப்படி கிடையாது. முழுக்க, முழுக்க இது வந்து ஒரு அதிநவீன தொழில்நுட்ப சோதனை. இப்போ இவிஎம் மிஷின்லாம் யார் தயாரிக்கிறாங்கன்னா, மத்திய அரசோட பாரத் எலக்ட்ரானிக்ஸ் தயாரிக்கிறாங்க. அதோட தலைமை மென்பொறியாளர் சென்னைக்கு வரவழைக்கப்படுகிறாரு. இங்க இருக்கிற அந்த இவிஎம் மிஷின்ல வந்து பர்ன்ட் மெமரி அண்ட் மைக்ரோ கண்ட்ரோலர் இது 2ம் கரெக்ட்டா ஒர்க் ஆகுது. அதாவது நம்ம வோட் போடணும்னு அத அழுத்தும்போது குடுக்குற சிக்னல் கரெக்ட்டா மெமரியில ஸ்டோர் ஆகுதா? அந்த இயந்திரத்துல ஏதாவது கோளாறு இருக்கா? அப்படிங்கிறத இந்த மறு ஆய்வுல டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இந்த மறு ஆய்வு ஜூலை 29ஆம் தேதியிலிருந்து நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த விவகாரத்தின் மையப்புள்ளியான கொளத்தூர் தொகுதிய பொறுத்தவரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, 2 முக்கியமான வாக்குப்பதிவு இயந்திரங்கள்ல இருக்க வேண்டிய அந்த அரக்கு சீல் இல்ல. அது மிஸ் ஆயிருக்கு அப்படின்னு திமுக தரப்புல சொல்றாங்க. அவங்க சொல்ற இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த தேர்தல் நியாயமான முறையில நடத்தப்படல. இந்த வாக்குப்பதிவு சரியான முறையில நடக்கல அப்படிங்கிறதுக்கு எங்க கிட்ட ஆதாரங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. அதுல ஒரு முக்கியமான ஆதாரம் இந்த அரக்கு சீல். இந்த சீல் எப்ப வைப்பாங்கன்னா, வோட் கவுண்டிங்லாம் முடிஞ்சு எடுத்துட்டு போறதுக்கு அப்புறம் சீல் வச்சு அதுக்கு மேல தான் அட்ரஸ் டேக் வைப்பாங்க. 2 சீல் இருக்கும். ஆனா இப்போ அந்த சீல் புதுசா இருக்கு. அட்ரஸ் டேக் வந்து அந்த சீலுக்கு மேல ஒட்டப்பட்டிருக்கு. அப்ப இதுல ஏதோ குளறுபடி நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல திமுக இத அணுகுறாங்க. அண்ட் அவங்க சொல்ற இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, 30% இயந்திரங்கள் பழுதடைஞ்சிருக்கு. அதாவது கொளத்தூர் தொகுதியில இதுவரைக்கும் மறு ஆய்வு செய்யப்பட்ட 8 இயந்திரங்கள்ல 3 இயந்திரங்கள் பழுதடைஞ்சிருக்கு. அதுல சரியா சிக்னல் கனெக்ட் ஆகல அப்படிங்கிறாங்க. அண்ட் அந்த பர்ன் மெமரி, இன்னொன்னு கண்ட்ரோலர் 2மே சரியா வேலை செய்யல அப்படிங்கிற மாரி குற்றச்சாட்டுகள வைக்கிறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த இவிஎம் மிஷின் எல்லாமே எலக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த எலக்ஷன் கமிஷனோட ஸ்ட்ராங்கான கண்ட்ரோல்ல அவங்களோட ஸ்ட்ராங் ரூமுக்குள்ள பூட்டப்படுது. அதுக்கப்புறம் இப்போ வெளிய வரும்போது 3 மாசம் கழிச்சு சீல் ஏன் புதுசா இருக்கு? அட்ரஸ் டேக் ஏன் புதுசா இருக்கு? அப்படிங்கிற கேள்விய திமுக தரப்புல இருந்து எழுப்புறாங்க. இந்த ஒரு தொகுதி கொளத்தூர் தொகுதியில மட்டும் தான் அப்படி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இல்ல. அடுத்தடுத்து திமுக வேட்பாளர்கள் வந்து குறைவான வாக்கு வித்தியாசத்துல தோற்ற, நூலிழையில வெற்றிய தவறவிட்ட அந்த மாரி தொகுதிகள்ல கூட இதே பிரச்சனை இருக்கு. ஆனா இனி வருகிற நாட்கள்ல தொடர்ந்து 5 நாட்கள் கன்டினியூஸா அடுத்தடுத்து ஒவ்வொரு தொகுதியிலயுமே இந்த
மறு ஆய்வு நடந்து 7வது நாள் முடியும் போது நமக்கு இதோட ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது தெரிய வரும். ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம கவனிக்கணும். ஏன்னா இப்ப விஜய் அவர்களுக்காக ஓட்டு போடுறாங்க அப்படிங்கிறத தாண்டி கொளத்தூர் அப்படிங்கிறது திமுகவோட கோட்டையா, ஸ்டாலின் சாரோட சொந்த தொகுதியா இருக்கிற இடத்துல அது எப்படி எந்த விதத்திலயும் பரிச்சயம் இல்லாத ஈவன் எலக்ஷனுக்கு அப்புறம் அந்த தொகுதி மக்கள்கிட்ட போய் கேட்கும்போது விஎஸ் பாபுவ குறித்தான நல்ல எந்த விதமான ஒப்பீனியனும் அவங்களுக்கு இல்ல. அப்படி இருக்கிற பட்சத்துல அந்த மாதிரி ஒருத்தர ஸ்டாலின் அவர்கள புறந்தள்ளிட்டு எப்படி தேர்ந்தெடுத்திருப்பாங்க? அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இன்னொன்னு தொகுதியில என்ன பிரச்சனைனாலும் நின்ன ஒருத்தர தள்ளிட்டு, இன்னைக்கு கரண்ட் இல்லன்னு போனா கூட நான் 10 மணிக்கே தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்ற வேட்பாளர கொளத்தூர் தொகுதி மக்கள் தேர்ந்தெடுத்திருப்பாங்களா? அப்படிங்கிற சந்தேகத்த இந்த இவிஎம் மிஷின்ல இருக்கிற இந்த சீல் உடைஞ்சிருக்கிறத வச்சு நம்ம இன்னும் ஊர்ஜிதம் பண்ணிக்கலாம். இன்னொன்னு தேர்தலுக்கு முன்னாடி ஒரு டாக் போச்சு. பாஜகல இருந்து ஒரு பெரிய ஆஃபர் தாவேகாக்கு குடுத்ததாகவும், நீங்க எங்க கூட கூட்டணி சேர்ந்தீங்கன்னா, நாங்க உங்களுக்கு இந்த ஆஃபர் தர்றோம் அப்படிங்கிற மாரியும் பேச்சு போச்சு. தாவேகா என்னதான் வெளிப்புறத்துல நாங்க தனியா தான் நிப்போம் அப்படிங்கிற மாரியான ஒரு பிம்பத்த உருவாக்கி இருந்தாலும், பின்னாடி இதுக்கான ரகசிய டீலிங் நடந்திருக்குமோ அப்படிங்கிறது, இப்போ இந்த இவிஎம் பிரச்சனைய வச்சு பார்க்கும்போது கண்கூடாவே தெரியுது. முதல் விஷயமா ஸ்ட்ராங் ரூமுக்குள்ள எலெக்ஷன் கமிஷனோட கண்ட்ரோல்ல இருக்கிற ஒரு இடத்துக்குள்ள சீல் எப்படி உடைக்கப்படும்? எலெக்ஷன் கமிஷன் யாரோட கண்ட்ரோல்ல இருக்கு? பிஜேபியோட கண்ட்ரோல்ல. குறிப்பிட்ட கொளத்தூர் தொகுதியில இருக்கிற அந்த குறிப்பிட்ட 2 இயந்திரங்களோட அரக்கு சீல் மட்டும் எப்படி உடைக்கப்பட்டிருக்குங்கிற கேள்விக்கு தேர்தல் ஆணையம் இவ்ளோ லெத்தாஜிக்கா பதில் சொல்ல முடியுமா? அப்படிங்கிற மாரி ரொம்ப கேஷுவலான ஒரு பதில சொல்றாங்க. அது என்ன சொல்றாங்கன்னா, சீல் அப்படி இருக்கு. அட்ரஸ் டேக் புதுசா இருக்குங்கிறதுக்கெல்லாம் அங்க குளறுபடி நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பில்ல. இது பதிலே இல்ல. சீல் எப்படி உடைஞ்சது? 3 மாசம் பழைய சீல். இன்னைக்கு புதுசா இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு கேட்கறாங்க. அதுக்கான பதில் உங்கள்கிட்ட இல்ல. இன்னொன்னு திமுகவோட மூத்த வழக்கறிஞர் என்.ஆர். இளங்கோவன் என்ன சொல்றாருன்னா, இந்த கொளத்தூர் தொகுதியில நடந்ததுக்கு நாங்க எங்க தலைவரோட அந்த வழிகாட்டுதலின்படி நீதிமன்றத்த அணுகுவோம். எங்ககிட்ட ஆதாரங்கள் இருக்குன்னு ஸ்ட்ராங்கா பேசுறாங்க. இப்ப தலைமை தேர்தல் அதிகாரி சொன்ன மாரி இது ஒரு பிரச்சனை இல்லைங்கிற பட்சத்துல நாங்க ஜெயிக்க மாட்டோம்னு தெரிஞ்சும் ஒருத்தங்க கேஸ் போட்டு கோர்ட்டுக்கு போவாங்களான்னா கண்டிப்பா இல்ல. அப்படி போவாங்களா இருந்தா அது தாவேக்காரங்களா தான் இருக்கும். ஏன்னா ஆடு திருடுறவங்களுக்கும், கோழி திருடுறவங்களுக்கும் அரசு வழக்கறிஞர் பதவி குடுக்குற கட்சியில இருந்து வேணா போவாங்க. ஆனா ஆண்டாண்டு காலமா அரசியல்ல இருக்கிற ஒரு கட்சி கண்டிப்பா இத பத்திலாம் யோசிச்சு எல்லா விதமான முடிவுகளையும் இருக்கிற பாசிபிலிட்டிஸ் எல்லாம் தெரிஞ்சுக்காம கண்டிப்பா போக மாட்டாங்க. இப்ப இந்த இவிஎம் சர்ச்சை ஒரு மிகப்பெரிய சர்ச்சையா வெடிச்சிருக்கு. இத தவிர இன்னும் சில தொகுதிகள்லயும் இந்த பிரச்சனை பூதாகரமாகி இருக்கு. திருப்பத்தூர் போன்ற தொகுதிகள்ல வழக்கு இன்னும் நிலுவையில இருக்கிறதுனால, அங்க இப்போதைக்கு இந்த மறு ஆய்வு செய்யற பணிய நிறுத்தி வச்சிருக்காங்க. காஞ்சிபுரம் மாவட்டத்தின் உத்திரமேரூர் தொகுதி, அப்புறம் விருதுநகர் மாவட்டத்தின் ராஜபாளையம் தொகுதி, இந்த தொகுதிகள்லயும் இது தொடர்ந்து நடக்கும்போது தெரியும். இது இங்க இருந்து மத்த தொகுதிகளுக்கும் பரவி இருக்கா அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. ராஜபாளையம் தொகுதியில இந்த டவுட் நமக்கு கன்ஃபார்மா வரலாம். ஏன்னா ராஜபாளையம் தொகுதியோ நம்ம எம்எல்ஏ பிகில் ஜெகா அவங்க மேல வர்ற புகார்கள், அவங்களோட ஹிஸ்டரி எல்லாம் பார்க்கும்போது, கண்டிப்பா இவங்களெல்லாம் மக்கள் தேர்ந்தெடுத்திருப்பாங்களா? விஜய் அவர்களோட முகத்துக்காக ஓட்டு போட்டிருந்தாலும், அங்க நிக்கிற கேண்டிடேட் ஒருத்தர் இருக்காரு. அதாவது திமுக சார்பிலயோ, நாதாகா சார்பிலயோ, அதிமுக சார்பிலயோ ஏதோ ஒரு கட்சி சார்பில அங்க நிக்கிற ஒரு கேண்டிடேட் இருக்காங்க. இந்த அம்மாவும் இருக்காங்க. இவங்க எல்லாரோட பேக்கிரவுண்டையும் வெரிஃபிகேஷன் பண்ணி, இந்த அம்மாவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்களா? அப்படிங்கிற சந்தேகம் எழாம இல்ல. திமுகவோட மூத்த வழக்கறிஞர் என்.ஆர். இளங்கோவன் என்ன சொல்றாருன்னா, பூத் 57ல இருந்த இயந்திரங்கள கண்டிப்பா பாதுகாப்பா வைக்கணும்னு சொல்றாரு. கடந்த இந்த 4 நாட்களா. ஜூலை 29, 30, 31 அப்புறம் இன்னைக்கு ஆகஸ்ட் 1 இந்த நாட்கள்ல நடந்த எல்லாமே வீடியோ ரெக்கார்டா இருக்கு. இதுவும் ஒரு ஆதாரம் தான். இத தாண்டி பாரத் எலக்ட்ரானிக்ஸோட முதன்மை பொறியாளர் கிட்ட நாங்க ஒரு 19 கேள்விகளுக்கு பதிலளிக்க சொல்லி கேட்டிருக்கோம். அவருமே நான் கேட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த கேட்டு சொல்றேங்கிறது யாருக்குள்ள டீலிங் நடக்கிறதுக்கான வாய்ப்புன்னு நமக்கு தெரியல. அண்ட் நம்ம நடுவுல சொல்லியிருந்தோம், பாஜக வந்து இவங்களுக்கு ஒரு இத அமைச்சு குடுத்துருக்காங்களோன்னு. பாஜகவால காலங்காலமா தமிழ்நாட்டுல கால் ஊன முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்க ஒரு கட்சியா இருந்தாலுமே, ஈவன் 2021 எலக்ஷன்ல அவங்க 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜெயிச்சிருந்தாலும், அதுக்கப்புறம் அந்த கட்சி ஒரு வலுவான கட்சியாவே தமிழ்நாட்டுல இருந்ததில்ல. அதனால நான் உனக்கு கிரவுண்ட் ரெடி பண்ணி தரேன். நீ திராவிட கட்சிகள வீழ்த்து அப்படிங்கிற மாதிரியான ஒரு டீலிங் இவங்க 2 பேருக்குள்ள போயிருக்குமோ அப்படிங்கிற கேள்வி எழும்புது. கிட்டத்தட்ட பிரச்சாரம் எதுக்குமே போகாத விஜய் அவர்கள் இவ்ளோ ஈஸியா 108 தொகுதி ஜெயிச்சது அப்பவே இவிஎம் மிஷின் மேல எல்லாருக்கும் சந்தேகத்த கிளப்புச்சு. இப்போ இந்த இவிஎம் மிஷின்ல சீல் உடைஞ்சிருக்கிற விஷயமா இருக்கட்டும், அட்ரஸ் டேக் வந்து புதுசா இருக்கிற விஷயமா இருக்கட்டும், தேர்தல் ஆணையத்தின் சார்புல சொல்லப்படுற இந்த லத்தாஜிக்கான பதில்களா இருக்கட்டும், எல்லாமே சந்தேகத்தை இன்னும் அதிகப்படுத்திட்டு இருக்கு. சோ திமுக சார்புல இருந்து சொல்லப்படுற மாதிரி முறையா இந்த தேர்தல் நடத்தப்படவில்லையோ அப்படிங்கிற சந்தேகம் பொதுவாக எல்லாருக்கும் எழுந்திருக்கு. சோ உண்மையில இது தாவேகா பிஜேபி கூட்டணிக்கான ஒரு டீலிங்கால நடந்த ஒரு விஷயமா, இல்ல தேர்தல் அதிகாரிகள் சொல்ற மாதிரி உண்மையிலே நியாயமான முறையில தான் இந்த தேர்தல் நடந்துச்சா? ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும்
பாஜக ஒரு நல்ல கட்சியா இல்லாம மதத்தை மட்டுமே அடிப்படையா வச்சு மோசமான ஒரு அரசியல் பண்ற ஒரு கட்சியா இருந்தப்பவும் தொடர்ந்து பிரதமர் பதவியில மோடி அவர்கள் நிலைச்சிருக்காரு. தொடர்ந்து பிஜேபி ஆட்சியில இருக்குங்கிறப்போ அப்பவே இவிஎம் மிஷின் மேல இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தேர்தல் ஆணையத்தின் மேல யாருக்கும் நம்பிக்கை இல்ல. ஏன்னா தேர்தல் ஆணையம் முழுக்க முழுக்க மோடி அரசின் ஒரு ஏவல் ஆளி மாதிரி தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால இந்த டீலிங் மோஸ்ட்லி ஒரு 99% உண்மையா இருக்க வாய்ப்பு இருக்கு. இல்ல தேர்தல் ஆணையம் குடுக்குற விளக்கம் மாதிரியே இது சரியான முறையில தான் நடந்திருக்கு. சீல் சரியில்ல, அட்ரஸ் டேக் சரியில்லன்னா குறை சொல்லக்கூடாதுன்னு அவங்க குடுக்குற அந்த விளக்கங்களுக்கு ஏத்த மாரி உண்மையான முறையிலும் இது நடந்திருக்கலாம். இந்த 7 நாள் முடிவு அதுக்கான ரிப்போர்ட்ஸ் வரும்போது தெரிய வரும். இதுல என்ன தீர்ப்பு வரப்போதுன்னு. பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த மாதிரியான அரசியல் தகவல்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம். நன்றி.